di tum nam da di tum nam da di tum nam da di. Excuse me, sir. May I come in? எஸ் கம் இன். சார் என்ன சார் பிள்ளைய வளர்த்துருக்கீங்க? உங்க பையன் எக்ஸாம்ல ஃபெயிலா இருந்தா கூட உங்களை நான் காலேஜுக்கு வர சொல்லியிருக்க மாட்டேன். ஒழுக்கம் இல்லாம நடந்துட்டு இருக்கான். எனக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஐ வாண்ட் டு மீட் யூ டுமாரோ ரிகார்டிங் திஸ். கேன் யூ ப்ளீஸ் கம்? தேங்க் யூ. யா. என்னப்பா மனோஜ், உன்னால ப்ராஜெக்ட் டைமுக்கு சப்மிட் பண்ண முடியாதா? Sorry, sir. என்ன சாரி? ப்ராஜெக்ட் கேன் யூ எக்ஸ்பிளைன் திஸ் ப்ராஜெக்ட்? சார் பொய் சொன்னா கண்டுபிடிக்கிற டிவைஸ் சார். ஆ இல்லை சார், பொய் சொன்னா அவங்க பல்ஸ் ரேட் வேரியேஷனை ட்ராக் பண்ணி மொபைல் மூலயமா அலர்ட் பண்ணலாம் சார். என்ன ப்ராஜெக்ட் இது? நான் சொன்ன ப்ராஜெக்ட் இல்லையா இது? சார் இட்ஸ் மை ஓன் ப்ராஜெக்ட் சார். Who gave you the right to do this project? சாரி சார். உனக்கு அலோகேட் பண்ண ப்ராஜெக்ட்டை மண்டே அன்னைக்கு சப்மிட் பண்ணணும். Excuse me, sir. எஸ். This guy is wearing casuals. பாரு, இன்னொரு ப்ரொஃபசர் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாரு. காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க, காலி பையன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க, கேஷுவல்ஸ்ல. சாரி சார். சார் இட்ஸ் மை ஓன் ப்ராஜெக்ட் சார். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரே ஒரு டெமோ மட்டும் பாருங்க சார். நான்சென்ஸ். டூ வாட் ஐ சே. எனக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். மண்டே அன்னைக்கு இந்த ப்ராஜெக்டை என் டேபிளில் சப்மிட் பண்ணி ஆகணும். ஓகேயா? ஐ நீட் டிசிப்ளின். படிக்கிறது படிக்காதது அப்புறம். டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஐ வாண்ட் ஒழுக்கம். ஒழுக்கம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே? நவ் கெட் லாஸ்ட். Manoj, Sir. send those two jokers inside. ஓகே சார். ஹெச்ஓடி உங்களை உள்ள கூப்பிட்றாரு. May I come in, sir? Yes. You idiots! ச்சே, எல்லாம் போச்சு. இனி ஒன்றும் பண்ண முடியாது. ஷட். எப்படியும் இந்த ப்ராஜெக்ட் அவனுக்கும் யூஸ் ஆக போகிறதில்ல. அட்லீஸ்ட் ஒரு டெமோவாவது பார்ப்போம். யாரை வச்சு பார்க்கலாம்? யாரும் ஷூ கட்டிகிட்ருக்கேன், தேர மாட்டான். ஆஹா, நேற்று நடந்த சீரியல் பற்றி பேசிகிட்டு இருக்கிறது போல் செட் ஆகாது. ஓகே, இவங்ககிட்ட டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இவங்க தான் கரெக்டு. ரைட்டு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நான் இந்திரா காந்தி இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. உங்ககிட்ட 2 நிமிஷம் பேசலாமா? என்கிட்டயா? என்கிட்ட என்ன பேசணும்? என்கிட்ட ஒரு டிவைஸ் இருக்குது. சாரி, அதெல்லாம் எதுவும் வாங்க முடியாது, போங்க. இல்லைங்க, இது விற்கிறதுக்கு இல்லைங்க. ஒரே ஒரு டெமோ மட்டும் பார்க்கணும். ஃப்ரீ தாங்க. ஃப்ரீயா? அப்போ சொல்லுங்க. இதான் அந்த டிவைஸ். இந்த டிவைஸ் என்ன பண்ணும்? இது நீங்கள் சொல்கிறத வச்சு நீங்கள் போய் சொல்கிறீங்களா உண்மை சொல்கிறீங்களா கண்டுபிடிச்சிடும். சும்மா இந்த கதையெல்லாம் விடாதீங்க. இல்லைங்க, இந்த டிவைஸை நீங்கள் உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் கட்டினீங்கன்னா உங்கள் பல்ஸ் வேரியேஷனை ட்ராக் பண்ணி இந்த ப்ளூடூத் டிவைஸ் மூலயமா ஃபோனில் ட்ரிகர் பண்ணும். ஃபோனில் இருந்து க்ரீன் லைட் இருந்துச்சுன்னா நீங்கள் உண்மை சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ரெட் லைட் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான், சிம்பிளுங்க. நீங்க உண்மையா தான் சொல்றீங்களா? உண்மைதாங்க. முதல்ல இந்த பிரேஸ்லெட்டை கட்டுங்க. சரி, கொடுங்க. ஆமா, இது எந்த கையில கட்டணும்? லெஃப்ட் ஹேண்டில் கட்டுங்க. இப்போ என்ன பண்ணும்? சரி, நீங்கள் ஏதாச்சும் சொல்லுங்களேன். இப்படி திடீர்னு சொன்னா என்ன சொல்றது? ஏதாச்சும் சொல்லுங்களேன். காலைல என்ன சாப்பிட்டீங்க? காலையில் சாண்ட்விச் சாப்பிட்டேன். சாண்ட்விச்சா? ஏங்க போய் தானே சொல்கிறீங்க? ஆமாங்க, காலையில் இட்லி உப்புமா தான் சாப்பிட்டேன். போங்க, நீங்கள் எதுவும் பண்ணுறீங்க, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. சரி, அது விடுங்க. வேற ஏதாச்சும் சொல்லுங்களேன். வேற ஏதாச்சும் நீங்களே கேளுங்க. வேற என்ன கேட்கலாம்? ஐயோ, நீங்கள் ஹர ஹர மகாதேவுக்கு ஆடியோ கேட்டிருக்கீங்களா? ஹர ஹர மகாதேவா? அப்படிலாம் எனக்கு யாரையும் தெரியாது. ஏங்க மறுபடியும் போய் சொல்கிறீங்க? ஆமாங்க, ஒரே ஒரு தடவை இந்த கரடி கதை மட்டும் கேட்டிருக்கேன். எஸ், சக்ஸஸ். அந்த பேண்டை மட்டும் கொடுங்க.
இந்தாங்க. தேங்க்யூ. ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட் இந்த டிவைஸை என் லவரை செக் பண்ண கொஞ்சம் கொடுக்குறீங்களா? என்னது, லவரை செக் பண்ணலாமா? ஓகேங்க, நோ ப்ராப்ளம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஆனால் நீங்கள் இங்கே இருக்கிற மாதிரி காமிச்சிக்காதீங்க. அப்படியா? சரிங்க, நீங்கள் வேலையை முடிச்சுட்டு கூப்பிடுங்க, நான் பின்னாடி வெயிட் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஓகே. ஹாய் நித்யா. ம் ம் அப்பப்பப்பப்பா, சைதாப்பேட்டையிலேருந்து கிண்டி வர்றதுக்கு போதும் போதும் ஆயிடுது. சரியான டிராஃபிக். சைதாப்பேட்டிலேருந்து கிண்டி வரத்துக்கு 1 hour ஆகுது. ஆமாம், நிஜமாதான். நான் ஏன் வாங்கிட்ட போய் சொல்ல போகிறேன்? சரி சரி, இந்த பிரேஸ்லெட்டை கட்டிக்க. என்ன திடீர்னு பிரேஸ்லெட்லாம் வாங்கி தர? ஆ, சும்மா தான். சும்மா சொல்லக்கூடாது. இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கறதுக்கு ராஜா ராணியில் வர நயன்தாரா மாதிரியே இருக்க. யாரு? நான் ராஜா ராணி நயன்தாரா மாதிரி இருக்கேன். ஆமா, ஆமா, நேத்து டின்னர் பண்ண சொன்னேன், எங்க ஆலியா காணோம்? நேத்து நேத்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டல் வரையும் போயிருந்தேன். உங்க அம்மா தான் ஊருக்கு போயிருக்காங்க சொன்னியே. அம்மானா அம்மா தானா? பெரியம்மா, பெரியப்பாவோட ஒய்ஃப் பெரியம்மா, சித்தப்பாவோட ஒய்ஃப் சின்னம்மா, அம்மா. ஆமா. எங்க திரும்ப கண்ணெல்லாம் செவந்திருக்கே, திரும்பி ஆரம்பிச்சிட்டியா? என்னைக்கு உன் தலையில என்ன பண்றான்? என்னைக்கு உன் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணணும், அன்னையில இருந்து நான் டாஸ்மாக் பக்கமே போறது கிடையாது. ஏன், என் ஃப்ரெண்டு நெப்போலியன் கிட்ட கூட பேசுறதெல்லாம் பாத்துக்கேன். ம், நம்பிட்டேன். சரி சரி போ, எனக்கு தாகமா இருக்கு, போய் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வா. ஹாட்டா கோல்டாமா? ம். ஓகே, நான் போய் வாங்கிட்டு வரேன். ம், சரி, இவன் நம்மளுக்காக என்ன ரிங்டோன் வச்சிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். மறந்து பிடிக்காத முண்டக கண்ணி அம்மா, முறைச்சி பார்க்காத பாளையத்து அம்மா, எம்மா கண்ண கண்ண உருண்டா. இவன இந்தா நம்ம லவ் மேட்டர் வீட்டில் சொல்லிட்டே இல்லையா? மாட்டினண்டா. ஏய், நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் நித்யா. நேற்று காலையில சொல்லிட்டேன் அப்பா கிட்ட. செம்ம சண்டை வீட்டில். நான் கட்டன் ரேட்டா சொல்லிட்டேன், எனக்கு லைஃப்னு ஒன்றுனா அது உன் கூட தான். அப்பா கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. அப்புறம் எனக்கு மூட் அவுட் ஆயிடுச்சு. நான் கோயிலுக்கு போயிட்டேன். கோயிலுக்கு போயிட்டு என்னத்தை தேடுறான்? அங்க பார்த்தா முருகனுக்கு நெய்யபிஷேகம். நம்ம ஞாபகம் வந்துருச்சு. உடனே நம்ம 2 பேர் பேர்ல ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு அப்படியே சன்னதியில போய் உட்காந்துட்டேன். எடுத்து மொபைலை பார்த்தா 5 மிஸ்டு கால். அப்பா தான் கூப்பிட்டு இருந்தாரு. என்னப்பான்னு கேட்டேன். நம்ம 2 பேர் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு. அதனால உங்க வீட்டுக்கு நாங்க எப்ப வேணாலும் பொண்ணு பார்க்க வருவோம். காஃபியும் கையுமா ரெடியாரு, ஓகேவா? ஹேய் நித்யா, எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு இருக்க, ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? என்னாச்சு நித்யா? பின்ன நீ சொல்லிட்டு இருக்க பொய்யெல்லாம் கேட்டு என்ன நம்பிட்டு இருக்க சொல்றியா? ஆரம்பத்துல இருந்தே நீ பொய்யே தான் சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் கூட நான் பொறுத்துப்பேன். கடைசியில நம்ம லவ் விஷயத்துக்கு நீ பொய்யே தான் சொல்றல. உன்னையெல்லாம் நான் எப்படி நம்புறது? சி போடா. நித்யா, ஏய், நான் பொய்லாம் சொல்ல. நித்யா, ஏய் நித்யா, சொல்றத கேளு, நில்லு. நான் சொல்லிட்டே இருக்கேன், போயிட்டே இருக்க. நித்யா நில்லு ஒரு நிமிஷம். என்னாச்சு? நம்ம டிவைஸ் மேலே ஏதோ ப்ராப்ளமா?
இங்கே வாங்க. யோ என்னையா அட இங்கே வாங்க. என்னையா? உங்களை தான் வாங்க. யார் இவன் நம்மளை கூப்பிட்றான்? என்னையா? சாரி பாஸ். நீ எதுக்கு என்கிட்ட சாரி கேட்குற? உங்கள் லவ்வருக்கும் உங்களுக்கும் சண்டை வரத்துக்கு காரணமே நான் தான். யாரு நீயா? என்னையா சொல்ற? ஆமாம் பாஸ், நீங்கள் சொன்ன பொய்யெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்களே. ஆமாம், உனக்கு எப்படி தெரியும்? அவங்க கிட்ட பொய் சொன்னால் கண்டுபிடிக்கிற டிவைஸை கொடுத்ததே நான் தான். பொய் சொல்ற டிவைஸா? யார் நீ? என்ன உளர்ற? உங்கள் கை கொஞ்சம் கொடுங்க. ஆ, என்ன மேலே பார்க்குறான்? எக்ஸ்கியூஸ் மீ, என்கிட்ட ஒரு டிவைஸ் இருக்கு. நீங்க உண்மையா தான் சொல்றீங்களா? நீங்க ஹரஹர மகாதேவிக்கு ஆடியோ கேட்டிருக்கீங்களா? அப்படிலாம் எனக்கு யாரையும் தெரியாது. ஒரே ஒரு தடவை இந்த கரடி கதை மட்டும் கேட்டிருக்கேன். இந்த டிவைஸை என் லவரை செக் பண்ண கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ஓகேங்க, இந்தாங்க. எப்படி சார் இருக்கு நம்ம கண்டுபிடிப்பு? கண்டுபிடிப்பா? போடா சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. உங்களுக்குள்ள என்னால் தான் சண்டைன்னு நான் சாரி கேட்டேன். அந்த டிவைஸை நான் டீஆக்டிவேட் பண்ணுறேன். நீங்கள் போய் அவங்கள சமாதானப்படுத்துங்க. ஏய், நீ இங்கே இரு, உன்னைய வந்து வச்சுக்கிறேன். சார் சார், அந்த டிவைஸ் எப்படியா எடுத்துகிட்டு வந்துடுங்க சார். சார் அப்பாடா, பிரச்சனை முடிஞ்சு சார். ஒரு வழியாக டிவைஸை வாங்கிட்டாரு. என்னாச்சு சார்? அப்பாடா, சார் என்னாச்சு? ஒரு வழியா பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டேன். இந்தா. சூப்பர் சார். நீ இந்த மாதிரி டிவைஸ்லாம் கண்டுபிடிக்காத. வேற ஃபுல்லா சரக்கு அடிச்சா கூட ஸ்மெல்லு வராத மாதிரி ஏதாவது ஒரு டிவைஸ் கண்டுபிடி. இந்த ஊர்ல அதுக்கு தான் அடிக்கடி பிடிக்கிறாங்க. ட்ரை பண்ணுறேன் சார். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. இந்த டிவைஸ்ல யார் போய் சொன்னாலும் கண்டுபிடிச்சலாமாயா? கண்டுபிடிச்சலாம் பாஸ். ஒரு ஆளுக்கு செக் பண்ணும். யார் பாஸ் அவரு? எங்க அக்கா ஹஸ்பண்ட் தான். ஓ, ஆல்ரெடி 2 செட்டப் வச்சிருந்தாரு. ஐயோ. அப்புறம் நாங்க எல்லாரும் பேசி ஒரு வழியா பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்ச நாளாவே அவர் நடவடிக்கை சரியில்லை. அப்படியா? அந்த ஆளுக்கு தான் செக் பண்ணோம். நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. ஸ்பெஷல் டிவைஸை இறக்குறோம். ஆனா அந்த ஆளை பாக்குறதுக்கு அப்புறம் நீ மாதிரி இருப்பாரியா? சொன்னா நம்ப மாட்ட. இந்தா பாரு. காட்டுங்க. இவர் தான். இவரா? என்னையா, இவரை தெரியுமா? டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஐ வாண்ட் ஒழுக்கம். ஒழுக்கம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொன்றை மாட்டினடியே இரு, உன்னை வச்சுக்கிறேன். பாஸ், இனிமே இவரை நான் பார்த்துக்கிறேன். இனி இது உங்கள் அக்கா பிரச்சனை இல்லை, நம்ம அக்கா பிரச்சனை. வாங்க பாஸ். இந்த ப்ராஜெக்டோட பேரு சேவிங் அக்கா புருஷன்.